பள்ளியின் ஆண்டு விழாவுக்காக ஒட்டுமொத்த பள்ளியும் பரபரப்பாக தயாராகியிருந்தது. அந்த விழாவில் ஆகாஷ் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேடமிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக இருந்தது. அதற்காக அவனும் தன்னை தீவிரமாக தயார்படுத்தி வந்தான். அந்த நாளும் வந்தது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார். ஆகாஷ் என்ற பெயர் அழைக்கப்பட்ட போது அவன் அங்கு இல்லை. அப்போதுதான் ஆசிரியர் கவனித்தார், ஆகாஷை வெகு நேரமாக காணவில்லை. ஆசிரியர் அவனை தேடி சென்றார். மைதானம், ஆடிட்டோரியம் என எங்குமே இல்லை. அதனால் சந்தேகத்துடன் அவனது விடுதி அறைக்கு சென்று பார்த்தார். அங்கு அவன் அணிந்திருந்த அந்த போலீஸ் சீருடைக்கு அருகே ஆகாஷ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தான். பள்ளி வளாகமே ஒருவிதமான அமைதி கலந்த பயத்தில் உறைந்தது. சைரன் சத்தத்துடன் காவல்துறை ஜீப் விடுதி கட்டிடத்தின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இறங்கினார். கூர்மையான பார்வையும் எதையும் ஊடுருவி பார்க்கும் திறனும் கொண்ட அதிகாரி இன்ஸ்பெக்டர். ஆகாஷின் அறை எண் 204க்குள் கையுறைகளை மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். அறையில் பெரிய போராட்டத்திற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை. இது ஒரு தற்கொலை போல காட்ட முயன்றிருக்கிறார்கள் என்பது இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு புரிந்தது. அவர் ஆகாஷின் படுக்கையை சோதனையிட்டார். படுக்கை விரிப்பை தூக்கிய போது ஒரு சிறிய மடிக்கப்பட்ட காகித துண்டு நழுவி கீழே விழுந்தது. அதுதான் அந்த மர்ம குறிப்பு. அதில் சற்று கரடுமுரடாக எழுதப்பட்டிருந்தது. போலீஸ் வேஷம் போடுறது சுலபம், ஆனா ராத்திரி 11 மணிக்கு கிச்சன் ஸ்டோர் ரூம்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க உன்னால முடியுமா? தைரியம் இருந்தா வா. அந்த கிச்சன் ஸ்டோர் ரூமை திறக்கச் சொன்னார். உள்ளே மளிகை பொருட்களின் வாசனை, அரிசி மூட்டைகளும் எண்ணெய் டின்களும் அடுக்கப்பட்டிருந்தன. கார்த்திக்கின் பார்வை தரையில் பதிந்தது. எண்ணெய் டின்களுக்கு சற்று தள்ளி தரையில் ஏதோ சிந்தி இருந்தது. அது விஸ்கி. பள்ளி விடுதி ஸ்டோர் ரூமில் மது வாசம். அவர் அரிசி மூட்டைகளுக்கு பின்னால் தேடினார். அங்கே 2 அட்டை பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. பிரித்து பார்த்ததும் அதிர்ச்சி. பெட்டிகள் முழுவதும் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் மற்றும் சிகரெட் பாக்கெட்கள். அந்த பெட்டியின் ஓரத்தில் ஒரு பில் இருந்தது. அது திரு ஞானம் அண்ட் பிரதர்ஸ் மல்லிகை சப்ளையர்ஸ் என்ற பெயரில் இருந்தது. ஆகாஷ் இந்த சட்ட விரோத கடத்தலை கண்டுபிடிக்க முயன்றிருக்கான் என்பது கார்த்திற்கு புரிந்தது. அப்போது ஒரு ஃபோன் கால். சார், அந்த திருஞானம் பஸ் ஸ்டாண்டில் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவனை மடக்கி பிடிச்சிட்டோம் சார் என்று கான்ஸ்டபிள் போனில் தெரிவித்தார். சில நிமிடங்களில் திருஞானம் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கின், நான் கொலை பண்ணலையா, நான் கொலைக்காரன் இல்லை. அந்த பையன் ஆகாஷ் நேற்று ராத்திரி என்கிட்ட பேசி உங்கள் ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும், வார்டன் முருகேசனும் நீங்களும் சேர்ந்து பண்ணுற எல்லா கடத்தலும் எனக்கு தெரியும்னு மிரட்டினா. கார்த்திக் அதிர்ந்தார். வார்டன் முருகேசனா? ஆமாங்கய்யா, நான் வெறும் பினாமி. முருகேசன் ஐயா தான் இதுக்கெல்லாம் காரணம். வார்டரை மாட்டி வேணும்னு சொன்னான், நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? ஃபுல்லாக சொல்லு. இந்த விஷயத்தை நான் முருகேஷ் ஐயா கிட்ட சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் முருகேஷ் ஐயா ரூமுக்கு வந்தான். அந்த பையன் உங்ககிட்ட என்ன பேசினா சொல்லு அப்படின்னு என்னை கேட்டு மிரட்டினா சார். அவன் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சது. என்னையும் தொலைஞ்ச, அவனும் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு வேகமாக ஆகாஷ் ரூம் இருக்கிற மாடிக்கு போனான். நான் பயந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடிட்டேன். ஐயா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போது கார்த்திக்கு எல்லாம் விளங்கியது. உண்மையான குற்றவாளி வார்டன் முருகேசன். முருகேசன் எங்க? அவனை தேடுங்க, அவன் கேம்பஸை விட்டு வெளியே போயிருக்கக்கூடாது என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கத்தினார். அப்போது பள்ளியின் பிரதான ஆடிட்டோரம் பகுதியிலிருந்து ஒரு பெரும் கூச்சல் கேட்டது. கார்த்திக் திருஞானத்தை இழுத்து கொண்டு அந்த திசையை நோக்கி ஓடினார். ஆண்டு விழா நடக்கவிருந்த மேடையில் ஒரு கொடூரமான காட்சி அரங்கேங்கிக் கொண்டிருந்தது. வார்டன் முருகேசன் அங்கே நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு சமையலறை கத்தியை வைத்திருந்தான். அவன் பிடியில் ஆகாஷின் நண்பன் வருண் இருந்தான். முருகேசன் வருணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொண்டிருந்தான். என்கிட்ட வராதீங்க என கத்தினான். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கூட்டத்தை விலக்கி முன்னேறி வந்தார். முருகேசன், கத்தியை கீழே போடு, நீ தப்பிக்க முடியாது. முருகேசன் கோபத்துடன், ஆமா நான் தான் கொன்னேன். அவன் வெறியோட கத்துனான் என்கிட்ட. என் மரியாதையை அவன் குறைச்சிட்டான். என் அதிகாரத்தை கேள்வி கேட்குறான். அவனை மாதிரி நீ எவனும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அதனாலதான் கொன்ன. இப்போ அதுக்கு என்ன? இது ஒரு நேரடி வாக்குமூலம். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் முருகேசனின் கவனத்தை திருப்ப அவனிடம் பேசத் தொடங்கினார். அந்த சிறிய கவனச்சிறுதலை பயன்படுத்தி கான்ஸ்டபிள்கள் இருவரும் மேடையின் பின்புறமாக ஏறி அவனை தாக்கினர். வருண் விடுவிக்கப்பட்டான். முருகேசனின் கைகளில் விலங்கு மாட்டி அவனை போலீஸ் ஜீப்பில் நோக்கி இழுத்துச் சென்றனர்.
சில நிமிடங்களில் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் சீறி பாய்ந்து வந்தது. அதிலிருந்து ஆகாஷின் அப்பாவும் அரசு அதிகாரியான அம்மாவும் கண்ணீருடன் இறங்கினர். ஆகாஷ், எங்கே இன்ஸ்பெக்டர்? என் பையன் எங்கே? அந்த தாய் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கின் கைகளை பிடித்து கதறினார். கார்த்திக் சற்று தள்ளி நிறுத்தப்பட்ட ஆம்புலன்ஸை சுட்டி காட்டினார். ஆகாஷ் என்று அந்த தாயின் அலறல் அந்த பள்ளி வளாகத்தையே கிழித்தது. ஆகாஷின் தந்தை தலை குனிந்து நின்றிருந்து பள்ளி முதல்வரிடம் சென்றார். பாதுகாப்பாக இருக்கும்னு நம்பி என் பையனை விட்டேன். ஒரு வார்டன் என் பையனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு இங்க தப்பு நடந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? அவர் இன்ஸ்பெக்டர் கார்த்திகிடம் திரும்பினார். இன்ஸ்பெக்டர், நாங்க 2 பேரும் வேலைன்னு ஒண்ணு தப்புதான். என் பையனை கவனிக்க தவறிட்டோம். அதுக்காக கடவுள் எங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டான். ஆனா இந்த கொலகார முருகேசனும் இவனுக்கு துணை போன திருஞான சம்பந்தமும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அலட்சியமா இருந்த இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். ஒரு தகப்பனா நான் கேட்கிற நீதி இதுதான். கார்த்திக் உறுதியாக தலையசைத்தார். நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும்.